கைஸ் நம்ம சேனலில் கூகுள் ஆட்ஸ் ரிலேட்டடாக ஏகப்பட்ட வீடியோஸ் போட்டிருக்கோம். இந்த வீடியோவில் எந்த டாபிக் பார்க்க போகிறோம்னா, நம்ம கூகுள் ஆட்ஸ் அக்கௌண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா லாகின் பண்ணோன்னா இந்த இடத்துல ரெக்கமெண்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷனுக்குள்ளேயே போக மாட்டாங்க, இதை வந்து இக்னோர் பண்ணிடுவாங்க. இந்த ஆப்ஷன் என்ன, இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி தர போகிறேன். இந்த ரெக்கமெண்டேஷன் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, கூகுள்லேருந்து நம்மளுடைய அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துட்டு கூகுளில் சில ரெக்கமெண்டேஷன் பண்ணுவாங்க. இந்த பட்ஜெட்டை இன்க்ரீஸ் பண்ணுங்கள், இந்த லொக்கேஷன் இது பண்ணுங்கள், இந்த பட்ஜெட்டை கம்மி பண்ணுங்கள், இந்த கீவேர்ட் ஆட் பண்ணுங்கன்னு. ஸோ அதுதான் இந்த ரெக்கமெண்டேஷன். இதை வந்து ஃபுல்லாக நம்ம எடுத்துக்கிறணுமான்னு கேட்டால் கூடாது. எப்பவுமே 100% எடுத்துக்கூடாது. அதே மாதிரி இதை வந்து பார்க்கவே கூடாதுன்னு வச்சுன்னா அதுவும் கூடாது. என்னோட கமல் மாதிரி பேசுகிறேன்னு சொல்லக்கூடாது. கூகுள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு சாதகமாக தான் சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு நீங்கள் 100 ரூபா பட்ஜெட் வச்சுருக்கீங்கன்னா இந்த பட்ஜெட்டை இன்க்ரீஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நமக்கும் சாதகமாக சொல்லுவாங்க, இந்த மாதிரி இது ஆட் வைக்கிறதுக்கு இதை பண்ணுங்கன்னு. ஸோ இந்த ரெக்கமெண்டேஷனை கிளிக் பண்ணி அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணி வாங்க. அவங்க என்ன போட்டிருக்கான்னு பாருங்கள். உதாரணம் இங்கே பாருங்கள், இவர் அக்கௌண்ட் பேலன்ஸஸ் என்கேஜ், நம்ம அக்கௌண்ட்டில் வந்து பேலன்ஸ் தீர்ந்து போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை நம்ம கவனிக்க மாட்டோம்னா என்னாகும், ஆட் ரன் ஆகாது. ஸோ அதை ஃபிக்ஸ் பண்ணணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா வெரிஃபிகேஷன் வந்து இன்னும் கம்ப்ளீட் ஆகலை, என்னுடைய இதில் வந்து கம்ப்ளீட் அட்வர்டைஸ்மெண்ட் வெரிஃபிகேஷன். ஸோ அதை வந்து கம்ப்ளீட் பண்ணணும். இந்த மாதிரி சில இது வந்து நமக்கு தேவையில்லாத இருக்கும். தேவையில்லைன்னு வந்தீங்களே, உதாரணத்துக்கு இப்போ எனக்கு வந்து போட்டிருக்காங்க என்கேன்ஸ் டெக்ஸ்டைல் அண்ட் இம்ப்ரூவ் சிட்டியான்னு போட்டிருக்காங்களே, இது எனக்கு தேவையில்லை அப்படின்னு நினச்சின்னா இந்த கிளிக் பண்ணிவிட்டு டிஸ்மிஸ் அப்படின்னு கொடுத்தோம்னா டிஸ்மிஸ் போயிடும். இல்லை அந்த ரெக்கமெண்டேஷன் பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்னு நினச்சின்னா வியூ ரெக்கமெண்டேஷன் கொடுத்துட்டு இங்கே போங்க, இதெல்லாம் பாருங்கள், இது உங்களுக்கு தேவை அப்படின்னு நினச்சின்னா இந்த அப்ளை அப்படின்றத கொடுத்துருங்க. இன்கேஸ் இந்த இது உங்களுக்கு தேவை இல்லை, ஜஸ்ட் நான் அப்படின்னு கொடுத்துறேன். இந்த ஆப்ஷன் எனக்கு தேவை இல்லை அப்படின்னு நினச்சேன்னா ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிவிட்டு டிஸ்மிஸ் ஆல் அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஸ்மிஸ் ஆகிடும் அந்த இது. ஓகேங்களா? ஸோ ரெக்கமெண்டேஷன்ற ஆப்ஷன் வந்து எப்பயுமே பார்க்காத மாதிரி இருக்காங்க. கண்டிப்பாக அதை வந்து அடிக்கடி போய் கூகுள்லேருந்து நமக்கு என்ன ஃபீட்பேக் கொடுக்குறாங்க, என்ன பார்த்து கொடுக்குறாங்கன்றதும் பாருங்கள். ஓகேங்களா?